Hello friends, welcome to our channel. இன்னைக்கு தமிழ்நாடு கிளாஸ் லெவல் சாப்டர் 3 trigonometry exercise 3.4ல third question பார்க்கலாம். இது பேஜ் நம்பர் 109ல இருக்கு. Find cos x minus y given that cos x is equal to minus 4 divided by 5 with pi less than x less than 3 pi by 2 and sin y is equal to minus 24 divided by 25 with pi less than y less than 3 pi by 2. இங்கே கொடுத்துருக்க லிமிட்டில் பை லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 3 பை பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. பையோட வேல்யூ வந்து 180 டிகிரி. அப்போது 180 டிகிரியிலேருந்து லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் இங்கே 3 பை இருக்குது. அப்போ 3 இன்ட்டு 180 டிவைடட் பை 2 டேபிளில் 2 1s ஆர் 180 18 வந்து 9 டைம் இப்போ 90 180 டிகிரி லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 3 9s ஆர் 27 அப்போ 270. குவாட்ரண்ட்டில் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், இது தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். 0லேருந்து 90க்குள்ளே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், 90லேருந்து 180க்குள்ளே செகண்ட் குவாட்ரண்ட், 180லேருந்து 270க்குள்ளே தேர்ட் குவாட்ரண்ட், 270லேருந்து 360க்குள்ளே ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ நமக்கு இருக்கிறது வந்து 180லேருந்து 270. அப்போது இது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கா? இதில் எக்ஸுக்கும் பை டு 3 பை பை 2 தான் லிமிட்டு, ஒய்யோட லிமிட்டும் பையிலேருந்து 3 பை பை 2 தான். அப்போ ரெண்டுமே தேர்ட் குவாட்ரண்ட் தான். இப்போது சின்ஸ் பை லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 3 பை பை 2 கமா பை லெஸ் தேன் ஒய் லெஸ் தேன் 3 பை பை 2 வேர் எக்ஸ் ஒய் லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் காட்டும் டேனும் மட்டும்தான் பாசிட்டிவ். அதை தாண்டி இருக்க மற்ற 4 ஃபங்க்ஷன்ஸுமே தேர்ட் குவாட்ரண்ட்டில் நெகட்டிவ். தேர்ஃபோர் ஒன்லி காட் ஒய், இதில் எக்ஸு ஒய்ன்னு சொல்லிட்டு 2 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால காட் எக்ஸ் காட் ஒய் அண்ட் காட் எக்ஸ் காட் ஒய் டேன் எக்ஸ் டேன் ஒய், இந்த 4 டேர்ம்ஸும் தான் பாசிட்டிவ். அதை தாண்டி வர மற்ற எல்லாமே நெகட்டிவ் தான் ஆர் பாசிட்டிவ். இப்போ 2 கொடுத்துருக்காங்க, ஒன்று காஸ் எக்ஸு ஒன்று சைன் ஒய். ஃபஸ்ட்டு காஸ் எக்ஸ் இல்லைலாம், காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 டிவைடட் பை 5, சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 24 டிவைடட் பை 25. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிடலாம். இது ஏ பி சி, இது ஏ இது பி இது சி. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டனஸ் சைடு, ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, மீதி இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. அதே மாதிரி இங்கே 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைப்போட்டனஸ் சைடு, ஆங்கிள் ஒய் ஒய்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, மீதி இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. காஸ் தீட்டா ஃபார்முலா தெரியும். காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 பை 5 விச் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். இப்போதைக்கு நெகட்டிவ் சிம்பிள்ஸை கன்சிடர் பண்ண தேவையில்லை. அட்ஜசன்ட் வந்து 4, ஹைப்போட்டனஸ் வந்து 5. அப்போது அட்ஜசன்ட் வந்து 4, ஹைப்போட்டனஸ் வந்து 5. இப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஆப்போசிட் சைடு. பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பை பித்தாகரஸ் தேரம் ஹைப்போட்டனஸ் சைடு ஸ்கொயர் பண்ணணும். ஹைப்போட்டனஸ் சைடு வந்து ஏசி. இப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஏபி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயரை வச்சுட்டு பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டும் போது மைனஸ் பிசி ஸ்கொயர்னு ஆகிடும். அப்போது ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே ஏசி ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டும் போது மைனஸ் பிசி ஸ்கொயர் வந்துடும். ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டும் போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயர். இதில் ஏசி வந்து 5, பிசி வந்து 4. 5 square minus 4 square. 5 5s are 25.
4 ஸ்கொயர் 16. 25ல் 16 போயிடுச்சுனாக்கா 9 வரும். இதை 3 ஸ்கொயருன்னு எழுதலாம். 3 3s are 9. ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி 3. இது ஏபி. இது வந்து ஆப்போசிட் சைடு. அப்போ கொஷினில் நம்ம ஆப்போசிட் சைடு என்ன கண்டுபிடிச்சோம்? 3. sin y is equal to -24 divided by 25. சைனோட ஃபார்முலா வந்து ஆப்போசிட் சைட்ஸ் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். இதில் நெகட்டிவ் கன்சிடர் பண்ண தேவையில்ல. 24 தான் ஆப்போசிட் சைடு, 25 வந்து ஹைப்போட்டனஸ். அப்போது ஆப்போசிட் சைடு வந்து 24, ஹைப்போட்டனஸ் சைடு வந்து 25. இப்போ அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கலாம். அட்ஜசன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். பை பித்தாகரஸ் தியரம் ஹைப்போட்டனஸை ஸ்கொயர் பண்ண இப்போ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இதில் நம்மளுக்கு தேவையான பார்ட் வந்து பிசி பார்ட்டு. அப்போது பிசியை வச்சுட்டு ஏபி ஸ்கொயரை அந்த சைடு கொண்டு போனாக்கா மைனஸ் ஆகிடும். அப்போது பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். ஸ்கொயர் ஈக்குவல் டு தாண்டுச்சுனாக்கா ஸ்கொயர் ரூட் ஆகிடும். அப்போது பிசி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். இதில் ஏசிங்கிறது வந்து 25, ஏபி வந்து 24 is equal to square root of 25 square minus 24 square. 25 into 25. 25 into 25 மல்டிப்ளை பண்ணால் 625 கிடைச்சிது. அதே மாதிரி 24 into 24 மல்டிப்ளை பண்ணலாம். 24 மல்டிப்ளை பண்ணால் 576. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ஸ்கொயருக்கு பதிலாக 625 மைனஸ் 24 ஸ்கொயருக்கு பதிலாக 576. 625ல் 576 மைனஸ் பண்ணலாம். 625 மைனஸ் 576 மைனஸ் பண்ணால் 49. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 which is equal to 7 ஸ்கொயர் 7 2s are 7 7s are 49. அப்போ 7 பவரில் 2 போடலாம். இன்ட்டு ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். மீதி 7. இது வந்து அட்ஜசன்ட். அப்போ அட்ஜசன்ட் வந்து 7. அட்ஜசன்ட் சைடு. இப்போ ட்ரையாங்கிளோட 2 ட்ரையாங்கிளோடைய ஆப்போசிட் ஹைப்போட்டனஸ் அட்ஜசன்ட், ஆப்போசிட் ஹைப்போட்டனஸ் அட்ஜசன்ட் எல்லாமே கிடச்சிச்சு. இப்போ ஃபார்முலா சைனுக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் எழுதலாம். சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட்ஸ் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். இதில் ஆப்போசிட் சைடு வந்து இது கண்டுபிடிச்சோம் 3. அப்போ 3 டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் வந்து 5. அப்போ சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/5. அடுத்து காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸ் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. -4/5. அட்ஜசன்ட் divided by hypotenuse is equal to 4/5. இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் காட்டும் டேனும் மட்டும்தான் பாசிட்டிவ். அதை தாண்டி மற்ற எல்லாமே நெகட்டிவ் தான். அப்போது சைனுக்கும் காஸ்க்கும் நம்ம நெகட்டிவ் சிம்பிள் போட்டுக்கலாம். -3/5, இது -4/5. அதே மாதிரி இங்கே சைன் ஒய் கண்டுபிடிக்கலாம். சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். இது கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. sin y வந்து -24 divided by 25. -24 divided by 25. அடுத்து cos y கண்டுபிடிக்கலாம். cos y is equal to adjacent divided by hypotenuse. adjacent side வந்து 7, hypotenuse வந்து 25. இங்கே தேர்ட் குவாட்ரண்ட்டில் காஸும் மைனஸ், அதனால் மைனஸ் சிம்பிள் போடலாம். இப்போ கொஷினில் ஃபைண்ட் காஸ் x மைனஸ் ஒய் கேட்டிருக்காங்க. இப்போ x மைனஸ் ஒய்யை தான் கண்டுபிடிக்க போகிறோம். காஸ் x மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலாவில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஆங்கிளில் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். இதில் எக்ஸ் தான் வந்து ஆல்ஃபா, ஒய் வந்து பீட்டா. அப்போது காஸ் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். இதில் காஸ் எக்ஸ் வந்து -4/5, காஸ் ஒய் வந்து -7/25. அப்போது காஸ் எக்ஸுக்கு பதிலாக -4/5 இன்ட்டு காஸ் ஒய்க்கு பதிலாக -7/25 ப்ளஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். சைன் எக்ஸ் வந்து -3/5, சைன் ஒய் வந்து -24/25.
minus 3 by 5 into minus 24 divided by 25. Denominatorல 5, 25. இதை multiply பண்ணலாம். 25 5s are 125. அப்போ denominatorல 125 plus இங்கேயும் 5, 25 தான் இருக்குது. அப்போ அதுக்கு பதிலாகவும் 125 எழுதிக்கலாம். இப்போ நியூமரேட்டர் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணலாம். -4 -7. 4 7s are 30, 28. ரெண்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போது ப்ளஸ் 28. இங்கே 3 இருக்குது, இங்கே 24 இருக்குது. 24 3s are 72. ரெண்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது ப்ளஸ் 72. அப்போ ப்ளஸ் 72. டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டர் ஆட் பண்ணலாம். அப்போ 125, 28ஐயும் 72ஐயும் ஆட் பண்ணலாம். 28 + 72 ஆட் பண்ணால் 100 கிடைக்கும். அப்போது 100 டிவைடட் பை 125. இதை இப்போ சேம் டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். 2 டேபிளில் 5 டேபிளில் வந்து 10 2s are 0 இருக்கிறதுனால 20. அதே 5 டேபிளில் வந்து 12 வந்து 2s are 10, மீதி பேலன்ஸ் 2. 25 வந்து 5 டைம்ஸ். மறுபடியும் 5 டேபிளில் 24 டைம்ஸ், 25 5 டைம்ஸ். அப்போது 100 டிவைடட் பை 125 டிவைட் பண்ணாக்கா 4 டிவைடட் பை 5. cos x - y யோட வேல்யூ வந்து 4 டிவைடட் பை 5.